அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவோம். 4.2 வழங்குபவர் அருள்முனிவர் ஆ. சுசைராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 1/1/02/2024. ஞாயிறு. மனிதன் படிப்புத்திறன் பல கொண்டவன். அவற்றை பயன்படுத்த வேண்டும். நாம் வளர வேண்டும். வளர்வது சிறப்பு, வளராமை இறப்பு. நம்மை நாமே தாழ்த்தி மதிப்பிடல் ஆகாது. இறைவன் தந்த அறிவு, மனம், உடல் மூன்றாலும் பல சிறப்புகளை இவ்வுலகத்தில் நம் வாழ்நாளில் படைப்பதே நமது இலக்கு. நமது தர்மம், திறமைகளை நினைத்து பெருமைப்பட்டு இவற்றை வளர்க்க வேண்டுமென்றி குறைகளை எண்ணி குனிந்து செல்லக்கூடாது. செயல்பாட்டு அருள்வாழ்வு. பிரான்சிஸ் அறிவும் நினைவாற்றலும். பேறு பெற்ற மனிதர் பிரான்சிஸ் அறிவார்ந்த துறைகளில் கல்வி கற்கவில்லை என்றாலும் அவர் கடவுளிடமிருந்தும் விண்ணகத்திலிருந்தும் ஞானத்தை கற்றுக்கொண்டார். அவர் முடிவில்லா ஒளியின் நற்சிறப்புகளால் அறிவொளி பெற்று மறைநூலை ஆழமாக புரிந்து கொண்டார். அவரது தூய்மையான மற்றும் கரைபடாத அறிவாற்றல் மறைவான மறை உண்மைகளை ஊடுருவியது. கற்றறிந்த பேராசிரியர்களின் அறிவு நுழைய முடியாத நிலைகளுக்கு அன்பரின் வேட்கை நுழைந்தது. அவர் அவ்வப்போது மறைநூலை எடுத்து வாசிப்பார். அவ்வாறு வாசித்து மனதில் வைத்ததை தன் இதயத்தில் அழியா வண்ணம் பொறித்து வைத்தார். அவரது நினைவாற்றல் நூல்களாக உதவின. ஏனென்றால் அவர் ஒரு முறை எதையாவது காது கொடுத்து கேட்டால் அதனை வீணாக்க விடவில்லை. ஏனெனில் அவரது இதயம் நிலையான பக்தியுடன் அதனை நன்றாக அசைப்போடும். 1000 கட்டுரைகளை அலசி ஆராய்வதை விட இதுவே பலனுள்ள விதத்தில் வாசித்து கற்கும் முறையாகும் என அவர் சொல்வது உண்டு. முடிவில்லா வாழ்வுக்காக கொண்டிருக்கும் விருப்பத்திற்கு மேலாக வேறு எந்த விருப்பத்தையும் கருதாதவரே உண்மையான தத்துவ ஞானி என அவர் கருதினார். மறைநூலை தற்பெருமையோடு அல்லாமல் மனத்தாழ்மையுடன் ஆழ்ந்து தேடுபவர் தன்னறிவிலிருந்து கடவுள் அறிவுக்கு கடந்து செல்வது எளிது என்று அவர் உறுதிபட நம்பினார். அவர் தெளிவற்ற கேள்விகளில் உள்ள குழப்பத்தை தீர்த்து வைப்பது உண்டு. வார்த்தை திறன் குறைவாக கொண்டிருந்தாலும் அவர் புரிதலுடன் ஆற்றலுடன் மகத்தான விதத்தில் பேசினார். அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு. உயிருள்ள இறைவனை பற்றிய அறிவினாலேயே நாம் நம்மை பற்றியும் நமது உலகத்தை பற்றியும் அறிந்து கொள்ள முடிகிறது. நம்மை படைத்தவரும் தமது படைப்புகளின் அருகிலேயே எப்போதும் இருப்பவருமான இறைவன் மீது நம்பிக்கை வைப்பதால் இந்நில உலகும் நாமும் முழு பாதுகாப்பாக இருக்க முடியும் என நிச்சயம் நம்பலாம். கடவுள் நல்லவர். இதை இஸ்ரேல் மக்கள் மீண்டும் மீண்டும் அனுபவித்தனர். அவரில் நம்பிக்கை வைக்கும் எவரும் தம் வாழ்வில் இதை அனுபவிக்க முடியும். மேற்கூறியவற்றை சிந்தித்த ஒரு ஞானி கடவுளை புகழ்ந்து கூறியதாவது: நீர் எல்லாம் வல்லவராய் இருப்பதால் எல்லார் மீதும் இறங்குகிறீர். மனிதர்கள் தங்களுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பும் பொருட்டு நீர் அவற்றை பார்த்தும் பாராமல் இருக்கின்றீர். படைப்புகள் அனைத்தின் மீதும் அன்பு கூர்கின்றீர். நீர் படைத்த எதையும் வெறுப்பதில்லை. ஏனெனில் நீர் எதையாவது வெறுத்திருந்தால் அதை படைத்திருக்கவே மாட்டீர். உமது திருவிழமின்றி எதுதான் நீடித்திருக்க முடியும்? அல்லது உம்மால் உண்பிக்கப்படாதிருந்தால் எதுதான் காப்பாற்றப்பட்டிருக்கக்கூடும்? ஆண்டவரே, உயிர்கள் மீது அன்பு கூறுகின்றவரே, நீர் எல்லாவற்றையும் வாழ விடுகின்றீர். ஏனெனில் அவை யாவும் உம்முடையன. சாலமோனின் ஞான நூல் 11:23, 25, 26.
புனித லியோன் தந்தை கடவுள் தாமே தமது வார்த்தையாலும் தமது ஞானத்தாலும் உலகை படைத்தார். தம் இரு கைகள் போன்ற மகன் வழியாகவும் தூய ஆவியார் வழியாகவும் படைத்தார். இதுதான் பிரான்சிஸும் நினைவும் ஆற்றலுக்கும் துணை புரிந்தன. கடவுள் தந்தை, மகன், தூய ஆவி படைப்பு அலுவலர் தந்தை கடவுளுக்கு உரியதாக குறிப்பிட்ட போதிலும் தந்தை, மகன், தூய ஆவி ஆகிய மூவரும் சேர்ந்து பிரிக்க முடியாதவாறு இணைந்திருக்கிறார்கள் என்பதே நம்பிக்கை உண்மையாகும். இதை அசிசியார் மெய்மையில் உணர்ந்து கொண்டார். நற்செய்தி வாழ்வு அறிவு இல்லாதவர்களுக்கு வேறு இருந்தாலும் பெருமை இல்லை. அறிவு உள்ளவர்களுக்கு வேறு எது இல்லாவிடினும் சிறுமை இல்லை என்பதை நினைவில் கொள்வோம். அறிவு இல்லாதவர்களுக்கு வேறு எது இருந்தாலும் பெருமை இல்லை. அறிவு உள்ளவர்களுக்கு வேறு எது இல்லாவிடினும் சிறுமை இல்லை என்பதை நினைவில் கொள்வோம். நாளை சந்திப்போம்.